கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் மீண்டுமாக இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். இன்றைக்கு போன வாரத்தில் நம்ம ஸ்ரீயின் வித்து என்பதை தலைப்பில் ஆண்டுடைய செய்தியை கேட்டோம். இன்றைக்கு பரிசுத்த வித்து என்பது தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதில் தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், உன்னதமானுடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படுவார். இருந்த வண்ணமாகவே நம்முடைய கண்களை மூடினுள்ளாக ஆண்டவரே இன்றைக்கும் எங்களோடு கூட பேசுவீராக என்று எல்லாம் சோதனை பண்ண பார்ப்போம். சோதரம் எங்கள் நல்ல ஆண்டவரே, மீண்டும் நாங்கள் இன்றைக்கு கடந்த வாரத்தில் ஸ்ரீயின் வித்து இயேசு என்கிற அந்த தலைப்பில் எதற்காக நீங்கள் வித்தாக வந்தீர் என்பதை தியானித்தோம். இன்றைக்கு பரிசுத்த வித்து அல்லது பரிசுத்த சந்ததியாக ஏன் இந்த உலகத்தில் மரியாள் வயிற்றில் பிறந்து வந்தீர் என்பதை மீண்டும் நாங்கள் இன்றைக்கு இந்த தலைப்பில் தியானிப்பதற்கு நீர் உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சத்தமாக சொல்லுங்க ஒரு அல்லேலூயா, ஆமென். இப்படிப்பட்ட செய்தியை நாம் கேட்டு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நாம் வளர்ந்து வருவதற்கு அந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு ஊன்றுகோலாகவும் ஜீவனுள்ள வார்த்தைகளாகவும் தேவன் மாற்றி தருவார். இங்கே மரியாள் இது எப்படி ஆகும் என்று அச்சத்தோடு பயத்தோடு இருந்தார். ஏன்னா அவள் சொல்கிறது சரிதான். ஒரு புருஷனை அறியாதபடி எப்படி நான் கர்ப்பம் தரிக்க முடியும், எப்படி கர்ப்பம் தரித்து ஒரு பிள்ளையை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற ஒரு பயத்தோடு கூட சந்தேகத்தோடு கூட அவள் அச்சத்தோடு இது எப்படி ஆகும் என்ற ஒரு கேள்வி கேட்கும் போது தூதன் சொல்லும் போது நீ பயப்படாது ஒரு அலையை சொல்லலையா. ஏன்னா ஒரு வாலிப பிள்ளை ஒரு வேலை புருஷனு கூடயும் சேரல, அவள் கர்ப்பம் தரிக்கப்பட்டால் என்ன உலகம் என்ன சொல்லணும், உனக்கு நம்புமா நம்பாது. இவ தப்பு செய்திருப்பால் அதை மறைக்கிறான்னு தான் சொல்லுவாங்க தவிர எப்படி அப்படி ஒரு மனுஷன் இல்லாமல் எப்படி கர்ப்பம் தரிக்க முடியும், ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க முடியுங்கிற அநேக நிந்தனைக்குள்ளாக தள்ளப்படுகிற ஜீவியம் இருக்கிறார். அவள் ஒரு வார்த்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். அந்த வசனத்தை மீண்டும் நீங்கள் வாசித்து பாருங்க. தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். நல்ல கவனிங்க. அவ ஏன் அதை ஏற்றுக்கொண்டானா, அது ஆவியான பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது அது தேவன் குமாரன் எனப்படுவார். அல்லேலூயா. அதாவது பரிசுத்தாவினால கர்ப்பம் தரிக்கப்பட்டு உன்னதமானுடைய பலன் நிழலிடப்பட்டு அது நிமித்தமாக உனக்குள்ளாக பிறக்கிற இந்த சந்ததி, இந்த வித்து பரிசுத்தமானது. அல்லேலூயா. அதனால் அவர் ஏற்றுக்கொண்டார். ஏன் அப்படின்னா, போன வாரத்தில் நம்ம தியானித்தோம். ஜென்ம சுபாவத்தில் தாயும் தகப்பனுக்கு பிறக்கக்கூடியவைகள். தாவீது சொல்கிறான், என் தாய் என் துர்குணத்தில் என்ன செய்தால் கர்ப்பம் தரித்தாள். பாவங்கள் துர்குணத்தில், தாயின் வயிற்றில் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என் பாவத்தில் என்ன செய்தால் கர்ப்பம் தரித்தார். ஆக எந்த உலகத்தினுடைய வாழ்கிற எத்தனை பேர் ஆனாலும் ஒரு பிள்ளை பிறக்கும் போதே ஜென்ம சுபாவத்தோடு தான் பிறக்கும், அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் இங்கே உனக்குள்ளாக பிறக்கும் அந்த இயேசுவானவர் பரிசுத்தமாக இருப்பார். அல்லேலூயா. பரிசுத்த சந்ததியாக இருப்பார். அவர் தேவகுமாரன் எனப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. சிருஷ்டிக்கப்பட்ட தூதனை பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் பாவம் இல்லாமல் தான் சிருஷ்டிக்கப்பட்டான். அதுக்கு பின்பு அவன் பாவம் செய்தான். ஒரு குற்றம். ஆதாம் ஏவாளும் ஏற்கனவே சொன்ன பிறந்தவர்கள் அல்ல, தூதனும் பிறந்தவர்கள் அல்ல,
ஆதாம் ஏவாளும் பிறந்தவர்கள் அல்ல, அவர்கள் சிருஷ்டிக்கப்படும் போதும் பாவம் இல்லாமல் சிருஷ்டித்தார். ஆனால் அவர்கள் கொஞ்ச நாளுக்குள்ளாகவே கீழ்ப்படியாமினால பாவம் செய்து அவங்களால உலகம் முழுவதும் பாவம் செய்து தெய்வ மகிமை அற்று போனார்கள். அதனால் இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்தாக அந்த ஸ்திரீயினுடைய வயிற்றில் பரிசுத்தராக பிறக்க அந்த அந்த சூழ்நிலை ஏற்பட்டது. அல்லேலூயா லூயா. அதுக்கு பின்பு நம்ம ஜன்ம சுபாவத்தை நம்ம பாவத்தோடு தான் வாழ்கிறோம். வாழ்ந்திருந்த நம்ம தேவன் தெரிந்து கொண்டார். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு வித்தியாசமானது. அவர் பரிசுத்தமானவர். அல்லேலூயா. பயப்படாது. இந்த வசனத்தில் சில கேள்விகள் நமக்கு எழும்போம். எப்படி பரிசுத்தாவியானவர் கர்ப்பம் தரிப்பார்? பரிசுத்தாவினாலே எப்படி முடியும்? நீங்கள் கேள்வி கேட்கலாம். நீங்கள் 1 ஆதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம். ஜலத்தின் மேலே ஆவியான என்ன செய்தாரா? அசைவாடினார். அப்படி ஒரே வேட அசைவாடினார். ஏன் அப்படின்னா, இந்த உலகம் இருளாக இருந்தது, ஆழத்தில் இருளாக இருந்தது, பூமி வெறுமையாக இருந்தது, ஒழுங்கின்மையாக இருந்துச்சு. அப்போ அசைவாடுகிற அந்த ஆவியானவர் அசைவாடும் போது 3 காரியம் மாறிச்சு. ஒன்று, இருள் மாறி வெளிச்சம் வந்தது, வெறுமை மாறி நிறைவு வந்தது, ஒழுங்கின்மை மாறியது ஒழுங்கு வந்தது. ஒரு அலை சொல்லலையா? அதே போல் மரியாளுடைய ஜீவிதத்தில் பரிசுத்தானுடைய அசைவாடுதல் தான். அவர் அசைவாடுதல்னால, அந்த தெய்வீக பிரசன்னத்தினால, அந்த உன்னதமானுடைய பலன் நிழலிட்டதுனால அவள் கர்ப்பம் தரித்து பரிசுத்தமான தேவனை, பரிசுத்தமான தேவகுமாரனை அவள் பெற்றெடுத்தாள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எப்படி அவரை பரிசுத்தம் வாழ்வதற்கு எது இல்லாமல் இருந்தால் பரிசுத்தமாக வாழ முடியும்னா, பாவம் இல்லாமல் இருந்தால் பரிசுத்தமாக வாழ முடியும். இப்போ நம்மளால் ஏன் பரிசுத்தமாக வாழ முடியலன்னா, நமக்குள்ளே சில பாவங்கள் இருப்பதினால நாம் தேவனுக்கேற்ற பரிசுத்தமாக நம்ம ஜீவிக்க முடியல. ஆக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 33 வருடங்கள் அவர்கள் இந்த உலகத்தில் இயேசு 3 வருடம் ஊழியம் செய்தாலும் 3 வருடங்கள் உலகம் முழுவதுமாக அவர் சுற்றி திரிந்தார். 8ஆம் நாளில் பேர் வைக்கப்பட்டது. 40 நாளில் தேவனுக்கென்று ஒப்புக்கொடுக்கும்படி புறா குஞ்சை பலி செலுத்தி அர்ப்பணிப்பு ஏற்பட்டது. 12வது வயதில் போதகர் நடுவில் அவர் உபதேசிக்கக்கூடியவரோட அதிகாரத்தோடு இருந்தார். 30வது வயதில் ஞானஸ்தானம் எடுத்தார். 3 வருடங்கள் ஊழியங்களை செய்தார். அல்லேலூயா. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நம்மை போல சரீரம் உள்ளவர், நம்மை போல மாம்சத்துக்குரியவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் வாழ்ந்த காலங்கள் முழுவதுமாக அவர் பாவம் இல்லாமையே வாழ்ந்தார். ஒரு அல்லேலூயா. அதனால்தான் அவருக்கு பேர் பரிசுத்தர் என்று எழுதப்படுது. அப்போ எப்படி அவரால் வாழ முடிஞ்சு? எப்படி அவரால் நம்மை போல மரியாளுடைய வாய்த்தில் பிறந்து எப்படி வாழ முடிஞ்சுன்னா, யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். என்னுடனே கூடவே யாரு? பிதா. எல்லாம் அவரு தான். அதனால என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்போது செய்கிறபடியால் அவர் என்னை தனியாக இருக்க விடவில்லை. ஒரு அலைய சொல்லலையா? ஆண்டுடைய சிந்தை, இயேசு சிந்தனை எப்படி இருந்துச்சுன்னா, எப்போது தேவனுக்கு பிரியமாகவே செய்யணும், தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை முழுவதும் அவருக்குள்ளே இருந்ததுனால எந்தவித மாம்சீக பாவத்துக்குரிய சிந்தனை வராதபடி தேவனுக்கென்று பரிசுத்தமாகவும் அவர் மூலமாக நாம் பரிசுத்தமாக மாறுவதற்காகவே ஸ்ரீயின் வித்தாக, சிறியின் சந்ததியாக, பரிசுத்த வித்தாக இயேசு கிறிஸ்து பிறந்தார். அல்லேலூயா. இதெல்லாம் சில நேரங்களில் நம்ம எப்படி புரிய வைக்கணும்னு தெரியல. சில பிள்ளைகள் செல்லுக்கு அடிமையாக இருப்பாங்க. சாப்பிடவும் மாட்டாங்க, தூங்கவும் மாட்டாங்க. எவ்வளோ சொன்னாலும் அவங்களோட கவனிப்பு முழுவதும் செல்லில் தான் இருக்கும்.
அதை ஏன் அவங்க சாப்பிட்றதில்ல, மற்ற விஷயங்களை பார்க்குறதுன்னா அவங்களுடைய எண்ணங்கள் புழுவது அந்த செல்லில் மேலே இருப்பதுனால வேறு சிந்தனை அவங்களுக்கு வரல. பெற்றோர் கீழ்ப்படியணும், ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், சாப்பிட்ணும், தூங்கணும், படிக்கணுங்கிற எண்ணங்கள் வராது. இதே போல தான் இயேசுவை போல நீங்களும் நானும் எப்போது தேவனுக்கு பிரியமானது செய்யணும் என்கிற சிந்தனை நமக்குள் இருந்தால் பாவ சிந்தனை நமக்குள்ளே வராது. ஒரு அலேலுயா. எப்போதும் அவருக்கு பிரியமாக வாழணும் என்கிற எண்ணங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் இருந்தால் வேறு சிந்தனை வர வாய்ப்பு இல்லை. அதுதான் தாவீது சொல்லும்போது, உமக்கு பிரியமானதை கற்றுத்தாரும் நல்ல ஆவியானவரே, நீ செம்மையான பாதையில் என்ன செய்யுங்க, என்னை நடத்துங்கிறான். அப்போ தாவீது கூட அவருடைய வாழ்க்கையில் உரியாவுடைய மனைவி விஷயம் தவிர மற்ற எல்லா காரியங்களிலும் அவன் தேவனுக்கு பிரியமானது எது என்று அறிந்து செயல்பட்டதுனால தான் அவனும் ஒரு இருதயத்துக்கு ஏற்றவனாக அவனால் ஜீவிக்க முடிந்தது. ஒரு அலேலுயா. அப்போ நீங்களும் நானும் இயேசுவை போல இயேசுவுக்கு எப்படி பிரியமாக நாம் ஜீவிக்க வேண்டும், பிரியமானது எதையெல்லாம் செய்ய வேண்டும், செம்மையான பாதையில் எப்படி நடக்கணும், அந்த பரிசுத்தானுடைய உதவியோடு கூட என்னை நடத்துங்க என்ற அந்த சிந்தனை இருக்கும்போது மாம்சீக சிந்தனையோ பாவ சிந்தனையோ பாவ செய்யக்கூடிய தூண்டுகிற எண்ணமோ தூண்டுகிற நபரோ அதற்கு நம்ம செவி கொடுக்காம இயேசுவை போல முழுமையாக நாம் இல்லைன்னாலும் அவள் விரும்புகிற பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு எப்போது பிரியமானதை செய்ததுனால தான் அவர் 2 முறை பிதாவினால் எனக்கு பிரியமானவன் என்கிற அந்த அந்த சாட்சியை பெற்றுக்கொண்டார். எப்பொழுது ஞானஸ்நானம் எடுக்கும்போது வானம் திறக்கப்பட்டு இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேலே எப்படி இருக்கிற பிரியமாக இருக்கிற. 2வது அங்கே மறுரூப மலையில் அவர் ஆக்கப்படும் போது அங்கேயே சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேலே பிரியமாக இருக்கிறேன், நீங்கள் இவருக்கு என்ன செய்யுங்க, செவி கொடுங்கள் என்கிற 2 விதமான பிரியம் தேவன் மேல் வைத்து இயேசு பிரியமானது செய்ததனால அவர் பிரியமாக தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமான வாழ்க்கையை தேவன் வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது யூதர்களுக்கெல்லாம் ஒரு சவால் விட்டு தான் வாழ்ந்தார். என்னிடத்தில் நீங்கள் பாவம் குற்றம் உண்டு என்று யாராவது சொல்ல முடியுமான்னார். இனி நீங்களும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது. அப்படின்னு நம்ம சொன்னான்னா நோட்டு புக்கு ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணி நீங்கள் இது இப்படி எல்லாம் பண்ணுறேன்னு எழுதி கொடுத்துருவாங்க. இயேசு ஒருவர் மாத்திரம்தான் அவரை குற்றம் சாட்டும்படியாக எத்தனையோ முகாந்திரம் தேடினாலும் ஓயாமல் ஒரு குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக எத்தனையோ காரியங்கள் செய்தாலும் அவர் ஒருத்தர் தான் இந்த உலகத்தில் இருக்கும்போது தனக்கு எதிராக யூதர்கள் எழும்பும்போது தைரியமாக சொன்னார், என்னிடத்தில் குற்றம் உண்டை யார் சொல்லக்கூடும் என்று தைரியமாக நின்று பரிசுத்தமாக வாழ்ந்தார். ஒரு அந்த வசனத்தை வாசிங்க பாப்பா. நீங்கள் யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 46வது வசனம். என்னிடத்தில் பாவம் உண்டென்று, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை கேட்கிறாரு. குற்றப்படுத்தக்கூடும்? உங்களில் யாராகிலும் ஒருத்தனாக என்னை குற்றம் சொல்லக்கூடும். நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்க தைரியமா சொன்னார். ஒன்றும் வேண்டாம், நீங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் மனைவிடத்தில் சொல்லி பாருங்க, என்கிட்ட ஏதாவது குற்றம் இருக்குமா, நீ எதாவது எப்படி பேசுன்னு சொல்லி பாருங்க, 1000 குற்றம் சொல்லுவாங்க. அல்லாத ஒரு மனைவியானவள் புருஷனிடத்தில் போய் இத்தனை வருஷம் ஆச்சு, நீங்கள் என்னத்தை குற்றம் கண்டுபிடிக்கன்னு சொல்லி பாருங்க, நீ சொல்கிறது செய்ததெல்லாம் குற்றம் தான் சொல்லுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் யாராகிலும் என்னிடத்தில் குற்றம் உண்டோ என்று சொல்லக்கூடுமோ என்கிற அந்த தைரியமான வார்த்தை சொல்லக்கூடியவர் நம்முடைய இயேசு மாத்திரம்தான். ஒரு அலையா. அதனால தான் அவர் பரிசுத்த சந்ததியாக பரிசுத்த வித்தாக அவர் பரிசுத்தமானதை செய்யும்படியாக இந்த உலகத்தில் அவர் வந்து வாழ்ந்து காட்டினார் என்றால் நீங்களும் நான் அப்படி இருக்கணும் விரும்பிதான்
அவர் பரிசுத்த வித்தாக வந்தார். இன்னொரு வசனத்தை கூட யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் கடைசி உலகத்தின் அதிபதி கூட இனி நான் உங்களுடன் அதிகமாய் பேசுவதில்லை, அதிகமாக நான் பேசுவது இல்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். உலகத்தின் அதிபதினா இந்த பிரஜம தேவன் அதிபதி வருகிறார். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லைன்ட்டார். நீங்கள் நானும் சொல்ல முடியுமா? உலகத்து அதிபதி வரா, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையினுடைய பாவ ஜீவியம் ஒன்று கூட என்கிட்ட இல்லைன்னு. அதனால் அவன் என்னிடத்தில் வருகிறார், ஆனால் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லைன்னார். ஒரு அலைய சொல்லலையா? அப்படின்னா அவன் என்னை குற்றம் சொல்லக்கூடிய அல்லது பாவம் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஜீவியம் என்கிட்ட இல்லைங்கிறார். இன்னைக்கெல்லாம் சாத்தான் நம்ம பார்த்து அப்படி சொல்லுவார்னா, சாத்தான் வரும்போது நம்ம சொல்ல முடியுமா? சொன்னால் அப்படி என்ன சொல்லுவான்னா, நீ ஒன்றும் அப்படியெல்லாம் பேசாத, உனக்குள்ளே இருக்கிறதே நான் தான் இருக்கிறேன்பா, உனக்குள்ளே இருக்கிறதே நான் தான், உன்னை தான் குழப்பிட்டு இருக்கிறேன்னு, நான் தான் உனக்குள்ளே இருக்கிறேன், நீ இன்னும் ஏதாவது பண்ண நான் போய் 7 பேரை கூப்பிட்டு வந்துடுவேன்பா. வேதம் சொல்லுகிறது, ஒரு வீடு பெருக்கிறதுனாலும் அவன் போய் என்ன செய்வான்னா, வனாந்தரத்தில் தங்குறதுக்கு இடையிலன்னா இன்னும் 7 பேர் என்ன செய்வான்னா கூட்டி வருவான்னா. ஆக நீங்களும் நானும் சொல்ல முடியாது. அதனால் இயேசு வாழ்ந்தார். ஆக நாமும் அப்படி சொல்லக்கூடியவளாக நாம் ஜீவிக்க வேண்டும். ஒரு அலைய சொல்லலையா? அந்த பிரதிப தேவனிடத்தில் என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று அங்கே சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 பேதுருவில் வாசிக்கும் போது யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறாங்க அப்படின்னா, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் பாவம் செய்வது இல்லை, வாயில வஞ்சனை. அப்போ எங்கே சொல்கிறார்? பேதுரு சொல்கிறார், அவர் இடத்துல பாவம் செய்யவில்லை என்று சர்டிஃபிகேட் கொடுக்குறார். ஏன் அப்படின்னா அவர் பரிசுத்தமாக இருந்தார், பரிசுத்த வித்தாக இருந்தார், தேவனுடைய குமாரனாக இருந்தார், தேவனுக்கு பிரியமானதை அவர் செய்து கொண்டு இருந்ததனால பேதுரு அப்போஸ்தலர் சொல்வதை போல அவர் பாவம் செய்யவில்லை. ஒரு அலைய சொல்லலையா? நம்ம சொல்ல முடியுமா நான் பாவம் செய்யவில்லை என்று? எந்த பரிசுத்தவானும் சொல்ல முடியாது. வேதத்தில் 1 யோவான் நம்ம பார்க்கிறோம், நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று நாம் சொல்வோம் என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாக இருக்குவோம். ஆகவே சத்தியம் நமக்குள்ளே இராது, பொய் சொல்லக்கூடியவளாக இருப்போம் தான் பைபிள் இருக்கு. நம்ம அனுதினமும் இயேசு கிறிஸ்துவை போல, அவரை போலல்ல, அவர் மூலமாக பரிசுத்தம் அடைந்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா சொல்லலேலூயா. பரிசுத்தமாக இருக்கிறவன் என்னென்ன செய்யணுமா? பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் பாவம் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கக்கூடாது. இப்போ குற்றம் சொல்லுவாங்க, நல்லது செய்தாலும் குற்றம் சொல்லுவாங்க, உலகம் அது வேற. நாம் பாவம் செய்யாமல் குற்றம் சொன்னால் அது நமக்கு பிரச்சனை கிடையாது. நாம் பாவம் செய்து நம்ம குற்றம் சொல்வோம் என்றால் நம்ம பரிசுத்தமாக வாழ முடியாது. பேதுரு அவ்விதமாய் சொல்லதை பார்க்க முடிகிறது. நீங்கள் 1 யோவானுக்கு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன சொல்கிறான்னு பாருங்க. 5ஆம் வசனம் 3:5. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. இல்லை, அவர் பாவம் செய்யல. ஒன்று, அவரிடத்துல பாவமே இல்லை. ஒரு அலைய சொல்லலையா? செய்வது வேற, இருப்பது வேற. சில பாவம் செய்ய மாட்டாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய பாவ சிந்தனை இருக்கும். ஆக அவரிடத்துல பாவமே இல்லை என்று அப்போஸ்தலனாகிய யோவான் அங்கே சாட்சி கொடுத்ததுனால அவர் தேவன் பரிசுத்த வித்தாக இந்த நாள் வரையும் பரலோகத்தில் அவர் பரிசுத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. எசேல வாசிக்கிறோம், சேனைகளின் கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றக்கூடிய தேவன் நம்முடைய தேவன் மாத்திரம்தான். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 2 கொரிந்தியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம்.
2 நாம் அவருக்குள் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை இப்ப நல்லவங்க நீங்க பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமானார். அல்ல சொல்லுங்களே, பாவம் இன்னதென்று அவருக்கு தெரியாது. அவர் பாவம் செய்யவில்லை, அவரிடத்துல பாவம் இல்லை என்று வேதாகமத்தில் அந்த பரிசுத்தரை குறித்து அநேகர் சாட்சி கொடுப்பதை நம்ம பார்க்க முடியும். உடலை சொல்லலையா? அதனால் இயேசு கிறிஸ்து பரிசுத்த வித்தாக மறையால் வயிற்றில் தேவகுமாரனாக இயேசு வெளிப்பட்ட நோக்கம் அப்படின்னா தன்னை போல நம்மை பரிசுத்தமாக்க முடியாது, தம்மை போல நம்ம சுத்தமாக ஜீவிக்க முடியாது, தம்மை போல பிதாவுக்கு பிரியமான செய்து போல இயேசுவுக்கு பிரியமானது செய்து பரிசுத்த நடக்க செய்வதற்காகவே இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்த சந்ததியாக இந்த உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. இப்போ நல்ல கவனிங்க, மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் என்ன சொல்கிறார்? 4ஆம் வசனத்தை வாசிங்க. குற்றமில்லாத ரத்தங்கிறான். குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்று அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன அது உன் பாடு என்றார்கள். காட்டி கொடுத்தான் 30 வெள்ளிக்காசுக்காக. எப்பொழுது காட்டி கொடுத்தான்? சாத்தானானவன் அவனை தூண்டின பின்பு, அவனுக்குள்ளாக புகுந்த பின்பு அவன் இயேசுவை காட்டி கொடுத்தான். அல்லேலூயா. இப்போ அவனை விட்டு சாத்தான் வெளியே நிற்கிறான். இப்போ சுய புத்தி வருகிறது. ஐயோ, குற்றமில்லாத அந்த ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேனே என்று அவன் சொல்லும்போது அது ஊம்பாடுன்னு சொல்லி விட்டாங்க. ஆக அந்த காட்டி கொடுத்தனவனே சொல்கிறான். 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசை சொல்லுகிறார், அவர் குற்றமில்லாதவர், அவர் குற்றமில்லாத ரத்தம் உடையவர். ஒரு சொல்லலேலூயா. அதனால இயேசு கிறிஸ்துவை போல நாமும் குற்றம் சாட்டப்படாதவர்களாக, பாவம் இல்லாதவர்களாக, மாம்சீக கிரியை இல்லாதவர்களாக இந்த உலகத்தில் வாழும்போது ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்தமான ஜீவியத்திற்குள்ளாக நடந்து இயேசுவை போல பரிசுத்த ஜீவியம் நம்ம செய்ய முடியும். மார்க் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம் 24 பிசாசானவன் மீண்டும் சொல்றான் பாருங்க. அங்க வாசி பாருங்க. ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, அந்த பிசாசு போனபடனே ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உனக்கு என்ன? நிறைய பேர் இருக்கிறவங்க. எங்களுக்கும் உனக்கு என்ன? எங்களை கெடுக்கவா வந்து உம்மை இன்னார், பிசாசுக்கு நல்லா தெரியுது, உம்மை இன்னார் என்று நான் அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர், தேவனுடைய பரிசுத்தர். ஒரு அலைச்சங்களே. அவனுக்கு தெரியுதுங்க இவர் பரிசுத்தர், ஒரு பரிசுத்த வித்தாக வந்த. அப்போ உங்களையும் என்னையும் தெரிஞ்சு வச்சிருப்பான். நான் பரிசுத்தமாக வாழ்கிறோமா, பாவம் செய்கிறோமா, ரகசிய பாவங்கள் இருக்கா, அந்தரங்கத்தின் பாவங்கள் இருக்கா, வெளிரங்கமான பாவங்கள் இருக்கா என்பதை அறிந்திருக்கிறவன் சாத்தான் என்பது சொல்லலேலூயா. ஆக சொல்கிறான், இவர் உன்னதமானவர், இவர் பரிசுத்தமானவர். அல்லே சொல்லலேலூயா என்று அறிவேன் என்று நம்மையும் அவன் பார்க்குறான். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, கர்ஜிக்கிற சிங்கத்தை போல யாரை விடங்களாம் அப்படி பார்த்துட்டு வரும்போது தேவனுக்கேற்ற பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தால் நம்ம விட்டு போயிடுவான். ஆனால் தேவனுக்கேற்ற அந்த பரிசுத்த வாழ்க்கையில் பாவங்கள் இருக்குன்னா உள்ள நொழிஞ்சிருவான். ஆக இயேசு கிறிஸ்துவை போல நாமும் எத்தனையோ சாட்சிகளை பெற்றுக்கொண்டு இயேசுவுக்காக பரிசுத்தமான ஜீவியம் நாம் செய்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்போ இன்னொரு வசனம், யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. பிலாத்து என்ன சொல்ற? அதற்கு பிலாத்து சத்தியமாவது என்ன என்றான். சத்தியமாவது என்ன என்று இயேசு கேட்கிறான். சத்தியமாவது குற்றவாளியா, குற்றவாளி கொண்டுல சிலுவையை அறிய வேண்டும் என்று ரோமர்கள் போர்ச்சவர் எல்லாரும் அங்கே பிளான் பண்ணிட்டாங்க. ஆக சத்தியம் என்பது என்ன என்று கேட்கும்போது மறுபடியும் அவர் யூதர்களிடத்தில் வெளியே வந்து நான் அவனிடத்தில் ஒரு குற்றம், அவன் பாருங்க நியாயத்திற்கு கூடிய அந்த பிலாத்து சொல்ற, நான் அவரிடத்தில் ஒரு குற்றமும்
காணேன். ஒரு குற்றத்தை என்னால பார்க்க முடியல. ஒரு அலை சொல்களே லூயா. குற்றவாளி கூண்டில் நிற்கிற தேவன், நியாய தீர்ப்பு இடத்துல பிலாத்து இருக்கிறான், ஜனங்களுக்கு பயப்படலை. நான் என்னமோ விசாரித்து பார்த்துட்டேன், பல மணி நேரம் விசாரித்து பார்த்துட்டேன். நீங்கள் சொல்கிற குற்றமோ நான் காண்கிற ஒரு குற்றமோ அந்த இயேசுவிடத்தில் இல்லை. ஒரு அலை சொல்களே லூயா. அதுதான் அவர் பரிசுத்தர் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னிடத்தில் கர்ப்பந்தரிக்கிறவர் அவர் யார்? அவர் பரிசுத்தர், அவர் தேவனுடைய குமாரன் என்று மரியாளுக்கு சொன்னதை போல இந்த உலகத்தில் நம்மை போல மாம்சம் ரத்தம் உள்ள சரீரத்தில் கர்த்தரை வெளிப்படுத்தி காட்டினார். ஒரு அலை சொல்லலே லூயா. அதற்கு முன்பாக நியாயத்தீர்ப்புக்கு முன்பாகவே பிலாத்தினுடைய மனைவி சொப்பனத்தில் பார்க்கிறார், நிஜமா பார்க்கல. அவரை குறித்து நல்லா அறியாதவள் சொப்பனத்தை கண்டு கலங்குகிறான், பயப்படுறான். ஏன்னா அவர் எப்படிப்பட்ட நீதிமான் என்று சொப்பனத்தில் தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தினால பிலாத் சொல்ற, அவர் நீ சாதாரண நினைச்சிருக்காத, ஏதாவது தீர்ப்பு சொல்லிடாத, அவர் ஒரு நீதிமான். ஒரு அலை சொல்லுங்களே லூயா. சத்தமாக சொல்லுங்களே லூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து தனக்கு எதிராக செய்கிறவர்கள் கூட தன்னை பரிசுத்தவான், தன்னை நீதிமான் என்று வாழ்ந்த வாழ்க்கை வாழ்வதற்காக தான் இயேசு கிறிஸ்து மரியாள் வயிற்றில் அவர் பரிசுத்த சந்ததியாக, பரிசுத்த வித்தாக அவர் பிறந்தார். போன வாரத்தில் அவர் பரிசுத்த வித்தாக பிறந்தார். எதற்கு? தம்மை போல மாற்றுவதற்கு. இப்போ எதற்கு? தம்மை போல பரிசுத்தமாக நாம் ஜீவிப்பதற்கு இயேசு பரிசுத்த சந்ததியாக பிறந்தார். லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், நீங்கள் அதில் சிலுவையில் அறிந்த பின்பு அந்த போர்ச்சகவன் ஒருவன் சொல்கிறான் பாருங்க. 3ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிங்க. ஒரு 100க்கு அதிபதி சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. லூக்கா 23:41 லூக்கா 23ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 23:40. நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். 47 வாசிங்க. 41 வாசிட்டு அடுத்துப்பாங்க. நாமோ நியாயப்படி தண்டிக்க கல்லன் சொல்ல, 2 பக்கத்தில் கல்லர்கள் சிலுவையில் அறிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் ஏன் அறிஞ்சாங்கன்னா அவங்க செய்த பாவம் குற்றத்தினாலே அவங்க பேரை கல்லர்கள், திருடர்கள் 2 பேர் இருக்கிறாங்க. நடுவில் இயேசு கிறிஸ்து தொங்கிட்டு இருக்கிறாரு, பாவம் செய்யாதவர் தொங்கிட்டு இருக்கிறார். இப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா, ஒருத்தன் இயேசுவை வைகிறான், திட்டுறான். அப்போ இன்னொருத்தன் அவன் என்ன செய்கிறான் என்பதை பாருங்க, வாசிங்க. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். சொல்றேன், எப்பா நீயும் நானும் நம்ம தப்பு செஞ்சிட்டோம், தவறு செஞ்சிட்டோம், நிறைய காரியம் திருடிட்டோம். அதனால நியாயமானபடி நம்ம இப்போ தண்டிக்கப்படுறோம். சிலுவையில் நம்ம இருக்கிறோன்னா நம்ம நியாயமானபடி நாம் செய்த தப்புக்கு பாவத்திற்கு இந்த மரண ஆக்கினி நமக்கு வருது. நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலன், நான் நடத்தப்பவைகளுக்கு தக்க பலன் அடைகிறோம். இவரோ அவன் கண்ணில் பாருங்க, இவர் எப்படி இருக்கிறார். இவரோ தகாத ஒன்று என்ன செய்யல, நடப்பிக்கவில்லையே என்றார். அவனை கடிந்து கொண்டு இவர் சிலுவையிலே தொங்க நம்மை போல அல்ல, நாம் நடப்பித்த காரியங்களுக்காக, செய்த பாவங்களுக்காக நம்ம தண்டிக்க. இவர் அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் தகாத ஒன்று செய்யல, அவர் எதே செய்யாதனால அவர் தண்டிக்கப்படுகிறார் என்று அவனை கடிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு கள்ளம் கூட அவரை குறித்து சாட்சி சொல்றான்னா எப்படி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார். ஒரு அலையா. சில இடங்களில் தப்பு செய்வாங்க, 2 வாலிபர்களை ஒரு பையன் தப்பு செய்வான். நீங்கள் அவங்ககிட்ட கேட்பாருங்க, இவனும் தான் செஞ்சான்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இவனும் கூட இருந்தான், அவன் செஞ்சிருக்க மாட்டான். ஆனால் அவன் கள்ளனாக இருந்தாலும் இயேசு மேலே பழி போடலை. நம்ம நடத்தவைகளுக்காக தண்டிக்கப்படுகிறோம், அவர் ஒன்று தகாத ஒன்று செய்யலை. ஒரு அலையா. அவர் பரிசுத்தர் என்பதையும் அவனும் அறிந்து கொண்டான். இயேசு பரிசுத்தர் என்பது நீங்களும் நான் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை குடிகளும் இயேசு பரிசுத்தர் என்பதை எல்லாருமே அறிந்திருக்கிற ஒன்றமாக அவர் ஸ்ரீயினுடைய அந்த வித்தாக பரிசுத்தராக அந்த இயேசு பிறந்தார். லூக்கா 23
47 வசனத்தை கூட வாசிங்க பாப்போம். நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் மெய்ய நல்ல கவனிங்க, சிலுவையில் அரைஞ்சது இவன் தான் அரைஞ்சாங்க, இவங்க தான் அடித்தாங்க, இவங்க தான் விழாவில் குத்துனாங்க, முள்பொடி சூட்டப்பட்டாங்க, காரி துப்புனாங்க, எல்லாம் பண்ணி அதில் ஒருத்தன் சொல்கிறான் பாருங்க, வாட்ஸ் பாருங்க. நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு நூற்றுக்கு அதிபதி அந்த சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று நீதிபரனாக இருந்தார் என்று சொல்லி தேவனை ஒரு மகிமைப்படுத்தினான். அலை சொன்னலே லூயா. கத்தரை அடித்தவன் தான், இயேசுவை செல்வ அறிஞ்சவன் தான். எப்படியெல்லாம் அப்படி இருந்தார். இவர் உண்மையிலே இவர் ஒரு நீதிபரர், குற்றம் செய்யாதவர், பரிசுத்தர் என்று அந்த தேவனை மகிமைப்படுத்தத்தக்க அந்த இயேசு கிறிஸ்து பரிசுத்தராக அவர் பிறந்தார். அதே போல் நீங்களும் நானும் இத்தனை மேகத்தை போல திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க எல்லாருனால் சொல்லப்படணும், இந்த சகோதரன் இந்த சகோதரி அவங்க பரிசுத்தமாக இருக்கிறாங்க. ஒரு அலை சொன்னலே லூயா. அது குடும்பமாக பரிசுத்தமாக ஜீவிக்கிறார்கள், அல்லது இந்த ஊழியக்காரர்கள் பரிசுத்தமாக இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய சாட்சியின் ஜீவியம் நாம் எடுக்கும்போது இயேசுவை போல அனுதினமும் அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆக பரிசுத்தமாக வாழ்வதற்கு பாவம் இருக்கக்கூடாது. பாவம் இருந்தால் பரிசுத்தமாக வாழலாம். இன்னொன்று, பரிசுத்தம் என்பது அப்படின்னா பிரித்தெடுப்பதுன்னு அர்த்தம். பிரித்தெடுப்பது எப்படின்னா, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் பிரித்தெடுத்து இந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு தெரிந்து கொண்டதை போல ஒரு பிரித்தெடுக்கிற வாழ்க்கை வாழ்ந்தாதான் தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தமாக வாழ முடியும். அல்லேலூயா. சீக்கிரமாக வசனத்தை நீங்கள் வாசிங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் அங்கே 9ஆம் வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. உபாகமம் 28:9. உபாகமம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளை கைக்கொண்டு அவருடைய கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது அவருடைய வழியில அவருடைய வழியிலே நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். ஒரு அலை சொல்லுங்களே லூயா. அப்போ ஆண்டுடைய பிரமாணத்தின்படி கட்டளையின்படி எகிப்திலிருந்து வந்து அவரை வழிநடத்துகிற அந்த சத்தியத்தில் வரும்போது நீ அவருக்கு பரிசுத்த ஜனமாக இருப்பாய். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ நம்ம அந்த பிரித்தெடுக்கப்படுகிற ஜீவியம் ரொம்ப அவசியம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ் மாத்திரமல்ல, அவரை காண்பிக்கிற பாதை, கற்றுக் கொடுக்கிற பிரமாணங்கள், கற்றுக் கொடுக்கிற கற்பனைகள், கீழ்ப்படுகிற அனுபவங்கள் அது நமக்குள் இருந்தால் தேவனுடைய பார்வையில் நீங்களும் நானும் பரிசுத்த ஜனம். ஒரு அலே சொல்லுயா, கையில் சொல்லுயா, பரிசுத்த ஜனம் என்று சொல்லுகிறது. அதே உபாகமம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது நீங்கள் புசிக்கத்தகாதவைகள் எவை என்றால் நீங்கள் புசிக்க, உபாகம் 14:2, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள் பூமியின் மீது எங்கு உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாக இருக்க தெரிந்து கொண்டார். ஒரு அலை சொல்லலேலூயா. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை பிரித்து தெரிந்து கொண்டதை போல இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருந்தாலும் அந்த ஜனங்கள் நடுவில் நம்மை பரிசுத்த ஜனமாக இருப்பதற்காக, அந்த சொந்த ஜனமாக இருப்பதற்காக அங்கே பிரித்தெடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டதை போல தேவன் நம்மை தெரிந்து கொண்ட ஜனம்தான் பரிசுத்த ஜனம். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு காலத்திற்கும் புதிய ஏற்பாடு காலத்துக்கும் வித்தியாசம் என்னென்னா, அங்கே தேசத்தையே விட்டுடணும், அந்த ஜனத்தை விடணும். இப்போ அப்படி நம்ம செய்ய முடியாது. இதே உலகத்தில் தான் இருக்கிறோம், இதே உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் பாவிகளோடு நம்ம பேசணும். பேசக்கூடாதுன்னு ஆண்டு சொல்லலை. இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது
அவர் ஆயக்கார வீட்டிலும் பாவியின் வீட்டிலும் என்ன செய்தார்? விருந்து சாப்பிட்டு அவரோடு உட்கார்ந்தார். அவர் சந்தித்த அத்தனை ஜனங்களும் பாவிதான். விபச்சார ஸ்ரீ பாவிதான், பாவியான மரியாள் பாவிதான், திமிரவாதக்காரனும் பாவிதான். இனி பாவம் செய்யாதுன்னு சொல்கிறாரு. எல்லாரும் சந்திக்கிறாரு. ஆனால் அவங்க செய்கிற பாவத்திற்கு நம்ம விலகி இருக்க வேண்டும். ஒரு அலைய சொல்லுங்களே லூயா, கையில் சொல்லுங்களே லூயா. இல்லைன்னா அந்த உலகத்தில் நம்ம ஜீவிக்க முடியாது. இன்னொரு உலகம் நமக்காக இல்லை. அது பரலோகராஜ்யம் போனால் தான் செப்பரேட் பண்ணுவார். இந்த உலகத்திற்குள்ளே எல்லாருக்குள்ளே பழகணும், எல்லாரும் நேசிக்கணும். ஆனால் அவங்களுடைய கிரியைகளுக்கு நம்ம இடம் கொடுக்கறது, அவருடைய செயல்களுக்கு அக்கிரமமான ஜீவியத்துக்கு இடம் கொடுக்காம, தேவனை எதற்காக நம்மை பிரித்தெடுத்தார், எதற்காக சொந்த ஜனங்களாக நம்மை தெரிந்து கொண்டார், எதற்கு பரிசுத்த ஜனமாக நம்மை அவர் தெரிந்து கொண்டார் என்ற சிந்தனை உண்டாகி அவங்க செய்கிற பாவ ஜீவியத்திற்கு இடம் கொடுக்காம வாழ்வதே ஒரு பிரித்தெடுக்கிற வாழ்க்கை தான். ஒரு அலைய சொல்லலே லூயா. இப்போ 1 பேதருக்கு நிருபத்தில் வாசி பாருங்க, 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கூட சீக்கிரமா வாசி. நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்தில் வரவழைக்கிறார். ஒரு இடத்துல இருந்து நம்ம வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகியும் பரிசுத்த ஜாதியாகவும் அவர் சொந்தமான ஜனமாக ஒரு அலை சொல்லலே லூயா. அதுக்கு தான் தேவன் அந்தகாரிலிருந்து பரிசுத்த ஜனமாகவும் ராஜரீக கூட்டமாகவும் ராஜாக்களாகவும் அவர் சொந்த ஜனமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். அவ என்ன நினைக்கிறான்னா, என்னை போல நீங்களும் பரிசுத்தமாக இருக்கிறீங்க என்று சொல்லுகிற தேவன். ஒரு அலைய சொல்லலே லூயா. நம்ம பரிசுத்தமாக்க முடியாது. அதுக்கு பரிசுத்த ஆவியானவரே தந்திருக்க. அவருக்கு பேரே பரிசுத்த ஆவியானவர். சிலர் நம்ம சபையில் பார்க்கல, சில இடங்களிலே பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பெற்றவர்களே பாவம் செய்கிறாங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகமே உங்களுக்கு போதிக்கும் என்று சொல்லுகிறார். ஆக பரிசுத்த ஆவியை பெற்றவர்களே என்ன செய்கிறாங்க? பாவம் செய்வதற்கு இடம் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட சிந்தனைக்கு இடம் கொடுக்காம, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த சந்ததி, அல்லேலூயா, பரிசுத்த ஜனம் என்பதை அறிந்து கொண்டால் நம்ம பரிசுத்தமாக நம்ம வாழ முடியும். லேவியராகமம் புத்தகத்தில் 20ஆம் அதிகாரம் அதில் 8ஆம் வசனத்தை வாசிங்க. 8ஆம் வசனம், லேவியராகமம் 20. என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அப்போ நம்மை பரிசுத்தப்படுத்துவது யாருன்னா அவர் தான் நம்மை பரிசுத்தப்படுத்தணும். ஒரு அலைய சொல்லுங்களே லூயா. பிரிந்து வந்து அவரை கட்டளைகளை கை கொண்டால் அவரே நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன். பரிசுத்த ஆவியானவர் அனைதினமும் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துகிறார். அதே அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தை கூட வாசிங்க பார்ப்போம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருங்கள். ஒரு அலைய சொல்லலே லூயா. அது சொல்லாது பாருங்க, எனக்கேற்ற பரிசுத்தங்கிறார். நான் எப்படி பரிசுத்தமான் இருக்கிறேனோ நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தமாக இருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தரை முன்ன வச்சு பார்க்கணும், இவருக்கேற்ற பரிசுத்த ஜீவன் நமக்கு உண்டா? அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவரை நிறுத்தி அவரை போல மாறுவதற்காக அந்த சிந்தனை முழுவதும் இயேசுக்கு பிரியமானது செய்யணும். பரிசுத்த சிந்தனையோடு இருந்தால் கடைசி ஆண்டவர் வரும்போது அந்த பரிசுத்தமான கூட்டங்கள் அந்த வரிகளை எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. 1 பேதுருதான் எழுதுறாரு, நான் பரிசுத்தனாக இருப்பதை போல நீங்கள் என்ன செய்யுங்க? பரிசுத்தமாக இருங்க. உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் என்ன செய்யுங்க? பரிசுத்தமாக. நம்மை பார்க்கிறவர்கள் நம்முடைய ஜீவிதத்தை வார்த்தையானாலும் நடக்கையானாலும் செய்கையானாலும் உட்கார இடமானாலும் அது பரிசுத்தத்தை அவர்கள் காணத்தக்க நாம் ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார்.
அது மாத்திரமல்ல, நீங்கள் எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கும் போது 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. 7:26. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் நல்ல கவனிங்க, குற்றமற்றவரும், குற்றமே அவருக்கு மாசில்லாதவரும், பாவிகளுக்கு விலகினவரும். அது இங்க வசன பாவிகளுக்கு விலகினவரும், வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியனை நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். இப்ப என்ன சொல்ல, பாவிகளுக்கு விலகின. ஆண்டவர் பாவிகிட்ட விலகவே இல்லை. இயேசு வந்த நோக்கம் பாவிகளை ரட்சிக்கும்படி கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. நீதிமான்களுக்கு அல்ல, பரிசுத்தவான்களுக்கு அல்லன்றார். அப்படின்னா அந்த பாவம் செய்கிற பாவ கிரிகளுக்கு விலகி தன்னை குற்றமற்றவராகவும் பரிசுத்தராகவும் பழுதற்றவராகவும் மாசில்லாதவராகவும் அந்த பிரதான ஆசாரியன் இந்த உலகத்தில் தன்னை பரிசுத்தமாக வாழ்ந்து காட்டினதைப் போல நீங்களும் நானும் சில காரியங்களை விலகி, சிலருடைய ஜீவிதை விட்டு விலகி, பேசினால விலகி இருக்கும்போது தேவனுக்கேற்ற பரிசுத்தமாக வாழ முடியும். அல்லேலூயா. அதில் 1ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் அழகாக எழுதுறார். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். துன்மார்க்கு இரு, பிரச்சனை இல்லை, ஆனால் அவருடைய ஆலோசனையின் படி நடக்காது. ஒரு அலைய சொல்லலே. அல்லேலூயா. துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி நடக்காத பாவினுடைய வழியில் என்ன செய்யக்கூடாதா, நிற்காது, பேசக்கூடாதுன்னு சொல்லலை. அவன் பாவம் செய்யும் போது அதுக்கு விலகி நிற்காத, பரிகாச கூட்டத்தில் என்ன செய்யாத, உட்காராத, பேசாதன்னு சொல்லலை. அவங்க பரிகாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டானா உட்காரதை எந்திரிச்சிடு. இப்படி இயேசு கிறிஸ்து விலகி தன்னை பழுதற்றவரும் குற்றமற்றவரும் பரிசுத்தமாய் வாழ்ந்ததை போல நம்ம வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதுதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை கூட வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடு சந்ததி விட்டு விலக்கி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அதான் சொல்றாரு. மாறுபாடு உள்ள அனுபவங்கள் உள்ள மாறுபாடான உபதேசத்தை விட்டு சந்ததியை விட்டு உங்களை விலக்கி உங்களை காத்து கொள்ளுங்கள், ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அப்போ நம்ம எப்படி விலகணும் என்பதை அப்போஸ்தலருடைய உபதேசத்தின்படி மாறுபாடுள்ள சந்ததி விட்டு விலகி தேவன் விரும்புகிற சந்ததியோடு இருந்து இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த பரிசுத்தமான ஜீவியை நடப்போம் என்றார். அவர் சொல்வார், இது இந்த ஜனம் எனக்கு ஏற்ற ஜனம், என்னை போல பரிசுத்தமான ஜனம் என்று ஆண்டவர் சொல்லும்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அல்லேலூயா. 2 கொரிந்தியரில் வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை 14 முதல் 17 வசனம் வரை வாசிங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாத இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எதுவும் கேட்கிறார். நீதிக்கும் அநீதி செய்கிற ஜனத்தோடு போய் சேர்ந்துட்டு நீதி செய்ய முடியாது. அது சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது? அவிசுவாசியுடனே விசுவாசிகளுக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளாக நான் உலாவி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி ஜீவிக்கும் போது தான் அவருக்கேற்ற ஒரு பரிசுத்த ஜனமாக நான் வாழ முடியும். ஆவிக்குறை சபை என்றால் பரிசுத்தமாக வாழ்கிற சபை தான் ஆவிக்குரிய சபை. கிறிஸ்தவர்கள் என்றால் பரிசுத்தமாக இருப்பான உலக ஜனம் நம்புகிறாங்க. இதெல்லாம் பேப்பரில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவனுடைய பேர் தான் அட்டூழியம் பண்ணி நிறைய தேவ நாமம் தூஷிக்கப்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது.
ஆக அமர்ந்திருக்கிற நீங்களானாலும் பேச நானானாலும் கூடுமானவரை தேவனுக்கு ஏற்ற பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. கர்த்தர் அதை விரும்புகிறார். எப்போதும் நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறபடி அவருக்கே அதனால்தான் அவர் பரிசுத்த அவர் வித்தாக சந்ததியாக உங்களையும் என்னையும் அவரால் பிறக்கும்போது பரிசுத்தமுள்ள ஜனங்களாய் மாறும்படி இயேசு நமக்காக இந்த உலகத்தில் பரிசுத்த வித்தாக வந்தார். 1 தீமோத்தேயுக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் அங்கே 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தை வாசிங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனையினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடணுங்கிறாரு. விட்டோடி நீதியையும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும். 20ஆம் வசனத்தை கூட வாசிங்க. அதே ஓ தீமோத்தேயுவே உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்ளை விபரீதங்களுக்கும் விலகுன்றார். பொல்லாப்பு செய்கிற அத்தனை காரிலிருந்தும் உனக்கு விலகி உன்னை ரட்சித்து உன்னை காத்து கொண்டால் நீ பரிசுத்தமாக ஜீவிக்கலாம். அதுதான் தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தமான வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. ஏராளமான வசனம் இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து தன்னை பரிசுத்தவான் என்று எத்தனையோ காரணம் நிர்மணித்தார். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்த போது கூட தன்னை பரிசுத்தவான் என்று நிரூபித்ததை போல நம்முடைய வருகையிலும் நம்ம இருக்க வேண்டும். ரோமருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் அதில் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயர்த்தி எழுந்தனாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருந்தார். உலலே சுடலே. அல்லேலூயா. எப்பா தேவகுமாரன் பரிசுத்தன் என்று சுதன் என்று எப்ப நிர்மாணம் பண்ணாச்சுன்னா அவர் சிலுவையிலே மறைத்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிர்த்தோடு எழுந்தார் பாருங்க. அப்பதான் பலமா ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். இவர் ஒரு பரிசுத்தர். உடலே சுடலே. அல்லேலூயா. இவர் சுத்தவான், இவர் நீதிமான் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டதை போல நீங்களும் நானும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வருகை வரையும் நீங்கள் நான் ரூபிக்கப்பட வேண்டிய அந்த இடத்துல நாம் நிற்கிறோம். தேவனுடைய பிள்ளையா இருந்தால் மாத்திரம்தான் அந்த மத்திய ஆகியத்தில் இயேசு வரும்போது கிறிஸ்தவர்கள் மரித்தவர்கள் இயேசுவை போல உயிரோடு எழும்புவார்கள். அல்லேலூயா. அந்த பரிசுத்தவானுடைய கல்லறை மாத்திர காலியார், மற்றதெல்லாம் அப்படித்தான் இருக்கும். உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் ஒருவேளை தேவனுக்கு ஏற்ற அந்த பரிசுத்தமான ஜீவியம் செய்கிறவர்கள் அவங்க இருந்தால் உயிரோட கூட இமைப்படுதில்லை, நொடிப்படுதில்லை, அவளை மறுரூபமாக்கப்பட்டு இவ்விதமாக மேகத்தின் மேலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். உலலே சுடலே. அல்லேலூயா. அதற்காகவே இயேசு கிறிஸ்து பரிசுத்த வித்தாக இந்த பூமியில் நமக்காக பிறந்தார். யோசிச்சு பாருங்க. அவர் விரும்புகிற பரிசுத்தம் நமக்கு இருக்கா? சொல்லில் இருக்கா? செயல் இருக்கா? பார்வையில் இருக்கா? சிந்தனை இருக்கா என்று பார்த்து ஆண்டவரை இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்தும், உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் மிக நல்ல பரிசுத்த ஆவியானவரே என்னை செம்மையான பாதையில் நடத்துங்க என்று சொல்லி அப்படியே நாம் எழும்பி நின்று ஆண்டு சமூகத்தில் அப்படியே நாம் ஒப்பு கொடுப்போம். எல்லாம் ஒப்பு கொடுப்போம். தேவ சமூகத்தில் ஆண்டவர் இயேசு எதற்காக இந்த உலகத்தில் பரிசுத்த வித்தாக வந்தார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். நம்ம வாழ்க்கை ஜீவிதங்கள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறதா என்று நம்மை சிந்தித்து பார்த்து
ஆண்டவரே என்னை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. பாத்திரத்தின் வெளிப்புறம் மாத்திரமல்ல, பாத்திரத்தினுடைய உள்புறமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் பரிசுத்தவன். அவருடைய பரிசுத்தத்திலே மகத்துவமுள்ள தேவன் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அந்த தேவனை நோக்கி நம்ம பார்த்து, ஆண்டவரே என்னை ஆவி ஆத்ம சரீரங்கள் உடைய வருகளை குற்றமற்றதாய் காக்கும்படியாக உடைய ரத்தத்தினாலே என்னை பரிசுத்தப்படுத்த என்று சொல்லி அங்கேயும் எங்கும் சிந்தனைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஆண்டவர் விரும்புகிற அந்த பரிசுத்த ஜீவன் நமக்குள்ளே இருக்கும்படி அப்படியே நம்ம ஒப்பு கொடுத்து எப்போதும் என் முன்னே உம்மைத்தான் நிறுத்தி உள்ளே. எப்போதும் என் முன்னே உம்மைத்தான் நிறுத்தி உள்ளே. தானையா குறை வந்து எனக்கில்லையே. என் மேய்ப்பர் நீ தானையா குறை வந்து எனக்கில்லையே. என் நேசரே என் மேய்ப்பரே என் நேசரே என் மேய்ப்பர். சொல்லுங்க எப்போதும் எப்போது நீ கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாப்பா. நீ தானையா கைகளை உயர்த்தி எப்போது நீ தானையா என் முன்னே என் இல்லம் ஆனந்த பரிபூரண பரிபூரண பேரின்பம் நீ தானையா நிரந்தர பேரின்பமே. பேரின்பம் நீ தானையா நிரந்தர பேரின்பமே. எப்போது நீ தானையா என் முன்னே எப்போது நீ என் முன்னே கல்வாரி எனக்காக காயங்கள் எனக்காக எனக்காக காயங்கள் எனக்காக திருரத்தம் எனக்காக சின்ன ஜீவன் தந்தே. திருரத்தம் எனக்காக சிந்திய ஜீவன் எப்போது நீ தானையா என் முன்னே நீ தானையா என் நேசரே என் மேய்ப்பரே. ஓ என் நேசரே என் மேய்ப்பரே. எப்போது நீ தானையா என் முன்னே நீ தானையா. என்னெல்லாம் ஆண்டவரே, இந்த கேட்கிற வசனத்தின்படி நாங்களும் கேட்கிற ஒவ்வொருவரும் இயேசு எதற்காக பரிசுத்த வித்தாக சந்ததியாக பிறந்தார்,
தம்மை போல நாங்களும் பரிசுத்தமாக இருப்பதற்காகவே, பரிசுத்தம் அடைவதற்காகவே, அந்த பரிசுத்தமான பரலோக ராஜ்யம் செல்வதற்காகவே இயேசு உலகத்தில் பரிசுத்த வித்தாக சந்ததியாக இருந்தார் என்கிற சிந்தனையோடு எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமானதையே செய்ய உதவி செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.